உன்னால ஒரு வேலையை உருப்படியாக செய்ய முடியாதா? செயினை டைட் வைடானா நீ வாட்டுக்கு அசால்ட்டாக வெளியே போயிட்டு வந்துருக்க. இல்லைண்ணா காலையிலேருந்து சாப்பிடலண்ணா, அதான் பசிச்சுன்ட்டு வெளியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேண்ணா. அதிக பிரச்சனை இதனமா பண்ணாத எதுவும். போய் ஒழுங்கா வேலையை போடுறா. சரி. தம்பி சார். என் வண்டி ரெடி எடுத்தப்பா. ரெடி ஆயிடுச்சு சார். ஏன் தம்பி முகத்தில் காயம்? இல்லை சார், கீழே விழுந்துட்டேன் சார். தம்பி கீழே விழுந்தா எப்படி அடிப்படுன்னு தெரியாதப்பா. சொல்லு, உன்னை யார் அடித்தாங்க? ஒன்றும் இல்லை சார், ஓவர் டைம் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அவன் ஓனர் அடிச்சிட்டாரு சார். தம்பி நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. படிக்கலாம்ல, இந்த வயசில் மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்யணுமா? எனக்கும் படிக்கணும்னு ஆசை தான் சார், ஆனால் வீட்டில் வறுமை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி மெக்கானிக் ஷாப் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கும் படித்த ஐடி கம்பெனிக்கெலாம் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை சார், ஆனால் என்னால் படிக்கவே முடியல. தம்பி படிக்க வச்சா படிப்பியா? என்ன யார் சார் படிக்க வைப்பா? எனக்கு 22 வயசு ஆயிடுச்சு சார். நான் படித்து என்ன பண்ண போகிறேன்? படிக்கணும் ஆசை இருந்தால் சொல்லு, நான் உன்னை சேர்த்து விடுறேன். மற்ற விஷயத்தில் பற்றி நீ கவலைப்படாது. உன்ன மாதிரி தான்ப்பா நானும் இருந்தேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை எப்படி நடத்தினாலும் நாளைக்கு உனக்கு வயசானதுக்கப்புறம் நீ யாரையும் இப்படி நடத்தக்கூடாதுப்பா. நிச்சயமாக நான் யாரையும் இப்படி பண்ண மாட்டேன் சார். தம்பி இல்லை, இதை வச்சுக்கோ. நாளைக்கு நான் வரேன், காலேஜ் சேர்ற வழியை பாரு. ரொம்ப நன்றி சார், உங்கள் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். தம்பி அண்ணா, உங்கள் வண்டி நைட்டுக்குள்ளே ரெடி ஆகிடும்ண்ணா, நீங்கள் நைட்டு வந்து வாங்கிக்கோங்க. என்னப்பா கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு? அது ஒன்றும் இல்லைண்ணா, கீழே விழுந்துட்டேன் அதான். கீழே விழுந்தா எப்படி அடிப்போன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன படிக்கிற வயசில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டில் கஷ்டம்ண்ணே, எங்கள் அப்பா வேற இறந்துட்டாங்க, தங்கச்சி வேற இருக்கு, அவளை எப்படியாச்சும் படிக்க வைக்கணுண்ணே. அதனால தான். எவ்வளோ படிச்சிருக்க? நான் 10th படிச்சிருக்கேண்ணா, 456 மார்க்கு. இதுக்கு மேலே உன்னை படிக்க வைக்கிறேன், படிக்கிறியா? என்ன யாருன்னா படிக்க வைப்பா? ஏய், நான் படிக்க வைக்கிறேன்டா, ஃபீஸை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்களை என்னண்ணா சொல்கிறீங்க? சும்மாலாம் உன்னை படிக்க வைக்கல, நாளைக்கு நீ படித்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு பையனுக்கு நீ உதவி பண்ணு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்டா, உனக்கு நடந்த கஷ்டத்தை நீ எப்பவுமே அவங்க நடத்திடக்கூடாது, புரியுதா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்.